சாமுவேல். இது பற்றிய முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அதாவது கலைவாணர் அரங்கில் இன்று சீருடை பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணையை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டார். இதில் சுமார் 3359 நபர்களுக்கு இந்த பணி ஆணையை தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கினார். காவல்துறை மற்றும் சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைகளில் பணி நியமன ஆணைகளை இன்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த 3359 நபர்களுக்கு வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் தமிழக காவல்துறையினர் ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக செயல்பட்டவர்கள் என்றும், அதே போல காவலர்கள் வாரம் ஒரு நாள் விடுமுறை அறிவித்து திமுக அரசு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல இரவு நேர காவலர்களுக்கு சிறப்பு படி மற்றும் சிறப்பு படி வழங்குவதற்கான செயல்பாடுகளும் தற்பொழுது தமிழக அரசு செயல்படுத்தியிருப்பதாகவும் தமிழக முதல்வர் தனது உரையில் பதிவிட்டு வருகிறார். அதே போல இந்த இரவு நேர காவலர்களுக்கு மற்றும் சிறப்பு படி காப்பீடு மற்றும் திட்டங்களை உள்ளிட்டவைகளை செயல்படுத்தவும் தமிழக முதல்வர் அவரது உரையில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பாதுகாக்கக்கூடிய பணிகளிலும் காவல்துறையினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும், அதே மற்றும் காவல்துறை பணி என்பது அது அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவரது உரையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. 3759 காவலர்கள், தீயணைப்பு துறையினருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது. சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்ப துன்பங்களை மறந்து ஊருக்காக பணியாற்றும் சீருடை பணியாளர்களை வரவேற்கிறேன் என முதலமைச்சர் கூறியிருக்கிறார். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை இணையானது தமிழக காவல்துறை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாடி வருகிறார். மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும்பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசும் இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் தலைமையிலான காவல் படையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்களும் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். இங்கே காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் வந்திருக்கிறீங்க. உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது உங்களுடைய ரேங்க், சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்காம கடைநிலை காவலர்கள் வர ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஒரு ஃபேமிலியாக அன்போடும் அரவணைப்போடும் இருங்க. இவங்களுக்கு உங்கள் மேலே பயம் இருக்கக்கூடாது, மரியாதை தான் இருக்கணும். நிறைவாக புதுசாக பணியில் சேரக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்கிறது சாதனை இல்லை, குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை, குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். காக்கி சட்டையை போடுகிற இன்னைக்கு அதுக்கான உறுதியை நீங்கள் எடுத்துக்குங்க. நீங்கள் பணியாற்றக்கூடிய பகுதிகளில் குற்றங்கள் அனைத்தும் முழுமையாக தடுக்கப்பட்டுச்சு என்பது தான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டாக இருக்கணும். பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க, டியூட்டிக்கு வர புதுசில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க, ஆனால் காலப்போக்கில் சோர்ந்து விடுவான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பணியில் சேர்றப்போ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மிடுக்கும் போலீஸுங்கிற கம்பீரமும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கணும். உங்களோட பேரை சொன்னாலே தமிழ்நாடு பெருமைப்படணும். பர்சனலாக உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் தர விரும்புகிறேன். டியூட்டியை கவனிக்கிற அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் உள்ள நலனையும் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. குடும்பத்துக்காக நேரம் செலவிடுங்க. நவீன காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி
தொழில்நுட்ப ரீதியாக உங்களை வளர்த்துக்குங்க. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது, இன்றைக்கி பணி நியமன ஆணைகளை வாங்குகிற நீங்கள் எதிர்காலத்தில் எங்கிட்ட அவார்டு வாங்கணும். அப்போ தான் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு அது சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து சொன்னீங்களா, அதுதான் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அமைந்திட முடியும். அந்த நாள் வரும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூவாயிரத்து 759 காவலர்கள் தீயணைப்பு துறையினருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். இன்ப துன்பங்களை மறந்து ஊருக்காக பணியாற்றும் சீருடை பணியாளர்களை வரவேற்கிறேன் என முதலமைச்சர் உரையாற்றியிருக்கிறார். ஸ்காட்லாந்து யார்டு காவல்துறை இணையானது தமிழக காவல்துறை என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கஷ்டப்பட்டு பணி பெற்றவர்கள் கஷ்டப்படும் மக்களுக்கு உதவ வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருவெண்ணிக்கேணியில் உள்ள கலைவாணர் அரங்கில், அதாவது சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார். இதில் சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியமாக தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 3359 காவல்துறை மற்றும் சிறைத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்கு இன்று பணி நியமன ஆணையானது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் உரையில் பேசும்போது தமிழக காவல்துறையினர் ஸ்காட்லாந்து காவல்துறையினருக்கு இணையாக செயல்பட உள்ளனர் என்பதும் அவர் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை தீர்க்க காவல்துறையினர் பணியாற்ற வேண்டும் என்றும், அதே போல கஷ்டப்பட்டு படித்து இந்த வேலைக்கு வந்தவர்கள் மக்களின் கஷ்டத்தை புரிந்து அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அவரது உரையில் அறிவுரையானது வழங்கியிருந்தார். இது மட்டுமல்லாமல் குற்றங்களை நடக்காமல் தடுப்பது காவல்துறைக்கு முக்கிய இலக்காக இருக்க வேண்டும் என்றும், அதே போல சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சவாலாக உள்ளது. காவல்துறையினர் தடுக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அதே போல மக்களை காக்கும் காவலர்களை காக்கிற திராவிட மாடல் அரசு என்றும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இது தொடர்ந்து அவர் காவல் நிலையங்களில் புகார் அளிக்க வரும் மக்களிடம் கனிவாக காவலர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் அறிவுரையானது வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து உயர் அதிகாரிகள் கடைநிலை காவலர்களிடம் கூட நட்பாக இருக்க வேண்டும் என்றும் அவரது உரையில் தெரிவித்திருந்தார். அதே போல குற்றங்களை பிடித்து விற்பது சாதனை அல்ல, குற்றங்களை நடக்காமல் இருப்பதுதான் சாதனை என்றும் அவர் தனது உரையில் தெரிவித்திருந்தார். ஆகவே இன்று பணி நியமனம் பெற்றிருந்த 3350 நபர்களிடம் அவர் உரையாற்றிய பொழுது அவர் இவ்வாறு உரையில் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.